இந்த பட்டளந்த விடயம் என்பது முற்று முழுதாக சிங்கள இளைஞர்கள் யுவதிகளுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு சம்பவம். அதனை அப்பொழுது ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக இருந்த பொழுது அந்த படுகொலையோடு அவருக்கு சம்பந்தம் இருப்பதான அந்த குற்றச்சாட்டுகள் அந்த ஆணைக்குழு மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பட்டளந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் 90 வீதமானவர்கள் ஜேவிபி உறுப்பினர்கள் அல்லது ஆதரவாளர்களாகவே இருக்கிறார்கள். அவ்வாறான நிலைமையில் ஜேவிபியினர் இன்று ஆட்சி பீடமேறி இருக்கின்ற நிலைமையிலே அந்த சம்பவங்களுக்கு அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய தங்களுடைய அரச கட்டமைப்பின் ஊடாக நீதி பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் நேர்மையாக செயல்பட்டார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த அந்த நடைபெற்ற அந்த அநீதிகளுக்கு நீதி கொடுக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே அதற்கு அது எதிராக இன்று பாராளுமன்றத்திலே இவ்வளவு குரல்கள் எழும்புகிறன. அவர்கள் இந்த ஆணைக்குழு அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்காக அல்லது ஊடகங்கள் என்று பச்சையாக அந்த சம்பவங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதற்காக அவர்கள் ஒருபொழுதும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற விடயங்களை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்போவதும் இல்லை, அதை பற்றி பேசப்போவதும் இல்லை. அவ்வாறு ஒரு விவாதங்கள் நடைபெற்றாலும் கூட ஒருபொழுதும் குற்றவியல் நடவடிக்கை மூலமாக தண்டனைகள் வழங்கப்பட போவதில்லை. ஆகவே தமிழர்களுடைய ஏன் ஊடகங்கள் கூட அந்த சம்பவங்களை விலாவாரியாக வெளிப்படுத்தப் போவதில்லை. பட்டளந்தையிலே நடைபெற்ற சித்திரவதைகள் தொடர்பாக அவர்கள் அந்த ஊடகங்களில் வெளிப்படுகின்ற பொழுது மிகவும் ஒரு பயங்கர ஆத்திரம் கோபம் வருகிறது. இவர்களுக்கு எப்படியாவது தண்டனை வைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சம்பவங்களோடு ஒப்பிடுகிற பொழுது வடகிழக்கிலே இந்த 50-60 ஆண்டுகளாக சிங்கள பௌத்த பேரினவாதிகள் தமிழர்களுக்கு எதிரான சம்பவங்களை இவர்கள் ஆய்வு செய்து அறிக்கையிடுவார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு 30 வருடங்களாக ஊடகங்கள் தொடர்ச்சியாக அந்த கருத்துக்களையே சொல்லிக் கொண்டிருக்க முடியும். அந்தளவுக்கு கொடூரங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே பட்டளந்த விடயத்திற்கு கட்டாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய விவகாரத்தில் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மூலமாக நீதிமன்றத்தினூடாக அல்லது சர்வதேச நீதிமன்றத்தினூடாக மாத்திரம்தான் நீதி பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொல்லி சொன்னால் தமிழர்களுடைய விவகாரத்திலே ஜேவிபியினரும் யுத்த குற்றவாளிகள், இனப்படுகொலையாளிகள் தான். அதில் எவரும் நாட்டை ஆண்டவர்கள் அனைவருமே இனப்படுகொலையாளிகளாக இருக்கின்ற காரணத்தினால் இராணுவ தரப்பில் இருந்த அனைத்து இராணுவ தளபதிகளுமே அந்த யுத்த குற்றங்களுக்கு சம்பந்தப்பட்ட இனப்படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழர்களுக்கு எதிரான இந்த விடயத்திலே ஒருபொழுதும் உள்ளக பொறிமுறை மூலம் நீதி கிடைக்காது. எங்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற பொறிமுறை ஊடாக மாத்திரம்தான் நீதி கிடைக்கும் என்பது எங்களுடைய கருத்து. இன்றைக்கு கர்ணா உட்பட இராணுவ தளபதிகளுக்கு 2 தடை நேரத்தில் கிழக்கில் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த கூட்டமைப்பு நீங்கள் எப்படி இந்த 4 பேருக்கும் எதிராக பிரித்தானியா தடை விதித்திருக்கின்றது. அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் இந்த பிரித்தானிய அரசிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், பிரித்தானியா அவர்கள் அங்கே வருகிற பொழுது தான் நடவடிக்கை எடுக்கலாம். அவர்கள் அங்கே செல்ல வேண்டும் என்ற தேவை இல்லாவிட்டால் அவர்கள் இங்கே இருந்து கொள்வார்கள். ஆகவே அவர்களுடைய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்ற அதே நேரத்திலே நாங்கள் பிரித்தானிய அரசிடம் வேண்டிக் கொள்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், பிரித்தானியாவுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. 1796ஆம் ஆண்டு இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைத்து எங்களிடம் இருந்த தனியாட்சியை அவர்கள் தாங்கள் கைப்பற்றி 48ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்துவிட்டு எங்களுடைய இறமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் எங்களுடைய சுயாட்சி அதிகாரத்தை எங்களிடம் மீண்டும் ஒப்படைக்காமல் சிங்கள ஆட்சியாளர்களிடம் கையெழுத்து விட்டு சென்றதனுடைய விளைவாக நாங்கள் 76 வருடங்களாக அடிமைகளாக இருக்கிறோம். அதனால் தான் இந்த படுகொலைகளையும் நாங்கள் சந்திக்க நேர்ந்திருக்கிறது. ஆகவே பிரித்தானியாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய தேசத்தின் இறமையை மீண்டும் எங்களிடம் பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த படுகொலைகள் தொடர்பாக அவர்கள் வருகிற பொழுது பயணத்தடை விதித்துவிட்டு காத்து கொண்டிருப்பதை இருக்கின்ற அதை ஒருபுறம் அவர்கள் செய்து கொள்ளட்டும். மறுபுறத்திலே பிரித்தானியா நேரடியாக சர்வதேச நீதிமன்றத்திற்கு இலங்கையை கொண்டு சென்று எங்களுக்கு எதிராக இலங்கை அரசு இழைத்த குற்றங்களுக்கு, இனப்படுகொலை குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக அவர்கள் வழக்கு தொடர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் இந்த 4 பேர் உட்பட இந்த கொலையிலே சம்பந்தப்பட்ட சகலரும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இவ்வாறான நிலைமையிலே இங்கே இந்த கூட்டுகள் உருவாக்கப்படுவது என்பதெல்லாம் அவர்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுகள். தென்பகுதியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒருவர் பலவீனப்படுத்தி ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அவர்கள் அவ்வாறான காரியத்தை செய்கின்றார்கள். அது மக்கள் அது தொடர்பாக முடிவெடுத்துக் கொள்வார்கள். ஆனால் எங்களுக்கு அளிக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். அன்னை பூவதி தாயினுடைய நினைவு சதுக்கத்திலே நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். அன்னை பூவதி தாய் அவர்கள்
தமிழ் மக்களுடைய நிம்மதியான வாழ்வுக்காக, அரசியல் விடுதலைக்காக, தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதற்காக 37 ஆண்டுகளுக்கு முன்னர் உண்ணா நோன்பிருந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு தாய். அவருடைய 37வது வருடத்தின் 9வது நாள் நினைவேந்தல் நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். 37 வருடங்களுக்கு முன்னர், 38 வருடங்களுக்கு முன்னர் இந்த தீவிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிம்மதியான தீர்வை பெற்றுத் தருகிறோம் என்று கூறி இந்திய படைகள் கால் வைத்தது. இந்திய அரசு தமிழ் மக்களுடைய பெயராலே ஒரு ஒப்பந்தம் ஒன்றை இலங்கை அரசோடு செய்து கொண்டது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக என்று கூறி தமிழ் மக்களுக்கு தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை, இறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு சமஷ்டி தீர்வை பெற்றுத்தருகிறோம் என்று கூறி இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைத்த இந்திய படைகள் இங்கு வந்த பிற்பாடு அவர்களுடைய நலன்கள் சார்ந்த விடயங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிலைமையிலே, அதாவது இலங்கை அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் மூலமாக இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு நலன்கள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலே இந்தியா தமிழர்களை முற்றாக கைவிட்டு தமிழர்களை ஒட்டியாட்சிக்குள் ஜேஆர் தருகின்ற தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தமிழர்கள் தொடர்ந்தும் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக உறுதியாக நின்ற தருணத்திலே இந்திய படைகளே எங்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகளை அழித்தொழிப்பதற்கான ஒரு யுத்தத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அப்பொழுது தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் வகை தொகையின்றி கைது செய்யப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டு, கொலை செய்யப்படுவதும், தமிழர்கள் இந்திய இராணுவத்தினால் படுகொலை செய்யப்படுகின்ற சம்பவங்களும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே மட்டக்களப்பு மண்ணைச் சேர்ந்த எங்களுடைய அன்னை, கிரானை சொந்த இடமாக கொண்ட அன்னை பூவதி அம்மா அவர்கள், அப்பொழுது அந்நேர் முன்னணி என்ற அமைப்பினுடைய மிக தீவிரமான செயற்பாட்டாளர்களில் ஒருவராக இருந்த அன்னை பூவதி அம்மா அவர்கள் அந்த யுத்த நிறுத்தத்தை வலியுறுத்தி இந்திய படைகள் யுத்தத்தை நிறுத்தி இந்த கொலைகளை எல்லாம் நிறுத்தி உடனடியாக விடுதலை புலிகளோடு பேசி தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாமாங்க பிள்ளையார் கோயில் முன்றலிலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். அவர் பல பிள்ளைகளுக்கு தாயாக இருந்த பொழுதும் இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் அவர் தன்னுடைய உயிராக நேசித்து தேசத்தினுடைய பிள்ளைகள் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக நேசித்த ஒரு தாய் இந்த கொலைகள், சித்திரவதைகளை கண்டுகொள்ள முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே குதித்திருந்தார். 88ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 19ஆம் தேதி அவர் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரையான 31 நாட்கள் உணவெதுவும் அருந்தாமல் தண்ணீரை மட்டும் குடித்தவாறு அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அணுவணுவாக அவர் தன்னை வருத்தி இந்த தேசத்து மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய பொழுதும் இந்திய படைகள், இந்திய அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை. சரி, இந்திய அரசு அயல் நாடு, இலங்கை அரசு கூட அந்த எண்ணெயினுடைய உயிரை பாதுகாப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 2 அரசுகளும் கூட்டாக சேர்ந்து தமிழர்களுடைய கோரிக்கைகளை புறக்கணித்ததனுடைய விளைவாக 31வது நாள் அன்னையினுடைய உயிர் பிரிந்தது. அவர் பிரிந்து இன்று 37 வருடங்கள் ஆகிவிட்டது. 9வது நாளிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்று வரைக்கும் அவருடைய கோரிக்கைகள், எங்கள் வடக்கு கிழக்கு தாயகத்திலே தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகள் நிறுத்தப்பட்டு, தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்டு, தமிழர்களுடைய தாயகம் அங்கீகரிக்கப்பட்டு, தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தமிழர்களுக்கு ஒரு சுயாட்சி வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு இன்னமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மாறாக தொடர்ந்தும் தமிழர்களுடைய வாழ்விடங்கள் கபலீகரம் செய்யப்படுவதும், தமிழர்கள் சொந்த இடங்களில் இருந்து விரட்டி அடிக்கப்படுவதும், தமிழர்களுடைய பொருளாதார ஆதிக்கம் பறித்தெடுக்கப்படுவதும், தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டு விடுமியங்கள் அழித்தொழிக்கப்படுவதும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழர்களுடைய கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு தமிழ் சமூகத்தை முற்றாக சீரழிக்கின்ற நோக்கத்தோடு போதைப் பொருளுக்கு சமூகத்தை அடிமையாக்கி வன்முறை வாழ்வெட்டு கலாச்சாரங்களுக்குள் தள்ளி எங்களுடைய சமூகத்தை முழுமையாக கரைத்தொழிக்கின்ற செயல்பாடுகள் தான் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் இந்த அன்னையினுடைய அந்த தியாகங்களை நினைவு கூர்வதன் மூலம் அந்த
அன்னை எங்களுடைய தேசத்திற்காக செய்த தியாகத்திற்கு நன்றியை தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே அந்த அன்னையினுடைய லட்சியம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் அந்த லட்சிய பாதையிலே நாங்கள் உறுதியாக பயணிக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் அந்த அன்னையினுடைய லட்சியத்தை முன்கொண்டு செல்லுவோம். ஒருபொழுதும் நாங்கள் அதனை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் உறுதிப்பட கூறிக்கொள்ளுகிறோம். அந்த வகையில் அன்னையினுடைய லட்சியங்கள் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் எங்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஒற்றையாட்சிக்குட்பட்ட சகல வடிவிலான தீர்வு முயற்சிகளை நாங்கள் நிராகரிக்கிறோம். குறிப்பாக 13ஆம் திருத்தச் சட்டத்தை நிராகரிக்கிறோம். 2017 செப்டம்பர் 21 ரணில் மைத்திரி அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட வரைவானது புதிய அரசியல் ஜாப்பு வரைவு, ஒரு ஒற்றையாட்சி வரைவு, அதனையும் நாங்கள் நிராகரிக்கிறோம். அதே நேரத்திலே 1951ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி திருவண்ணாமலை மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானங்களின் அடிப்படையில் தமிழர்களுடைய தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி என்ற அடிப்படையிலான அரசியல் தீர்வுக்காக நாங்கள் தொடர்ந்தும் செயலாற்றுவோம். அந்த அடிப்படையிலான ஒரு வரைவொன்று தமிழ் மக்கள் பேரவையினால் 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த தீர்வை அடைவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு நேர்மையாக நாங்கள் பயணிப்போம் என்பதனையும் இந்த இடத்திலே நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் மூலமாக மாத்திரம்தான் இந்த தென் தமிழீழ தேசமாக இருக்கலாம் அல்லது வட தமிழீழ தேசமாக இருக்கலாம் எங்களுடைய மக்களின் ஏழ்மையை போக்கி அவர்களுடைய காணி உரித்துக்களை உறுதிப்படுத்தி அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி அவர்களுடைய கல்வியை மேம்படுத்தி அவர்களுடைய சகல எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்து பாதுகாப்பாக கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு அரசியல் பேதங்களை கடந்து இந்த லட்சியத்திற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் மக்களை ஒடுக்குவதில் ஏபிபியினரும் முன்னணியில் நின்று செயற்பட்டவர்கள். எனவே தமிழ் மக்கள் விவகாரத்தில் ஏபிபியினரும் யுத்த குற்றவாளிகள் எனவும் அத்துடன் தொடர்ச்சியாக இலங்கையை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களும் இந்த யுத்த குற்றவாளிகள் என செல்வராசா கஜேந்திரன் தெரிவிக்கின்றார். எனவே பட்டளந்த விவகாரத்தை அரசாங்கம் முன்னிலைப்படுத்துவது போல் ஏன் தமிழ் மக்கள் விடயத்தில் முன்னிலைப்படுத்த பின்னடிக்கிறார்கள் எனவும் இவர்கள் ஒருபோதும் சர்வதேச விசாரணையை கோர மாட்டார்கள். உள்ளக அடிப்படையில் இவர்களுக்கும் இந்த யுத்த குற்றத்தில் பங்கு இருப்பதால் இவர்கள் எவ்வாறு நீதியான விசாரணையை இந்த அனுர அரசாங்கம் மேற்கொள்ளும் என்ற கேள்வி உள்ளது. எனவே எமக்கு சர்வதேச விசாரணையே அவசியம் என அவர் வலியுறுத்துகிறார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், பிரித்தானிய அரசாங்கம் அண்மையில் கருணா அம்மான் என அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி சபேந்திர சில்வா, ஜெகத் ஜெயசூரிய மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி பசந்த கர்ணகுட ஆகியோருக்கு எதிராக தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கிறது. தமது நாட்டுக்கு வருவதற்கான தடையும் தமது நாட்டில் சொத்துக்களை சேகரிப்பதோ அல்லது சொத்துக்களை வைத்திருப்பதற்காக அந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதன் பிரதான காரணமாக இவர்கள் யுத்த குற்றவாளிகள் என அடையாளப்படுத்தப்படுகிறது. மனித குலத்துக்கு எதிரான பல குற்றங்களை புரிந்தவர்கள், குறிப்பாக கொலை, கடத்தல், பாலியல் வன்கொடுமை, சித்திரவதை என சில விடயங்கள் பட்டியல்படுத்தப்பட்டு இவர்கள் தடை செய்யப்படுகிறார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக கருணா அம்மான் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். இந்த பிரித்தானிய அரசாங்கம் அரசியல் நோக்கத்துக்காக இவ்வாறு செயற்படுகிறது. இவ்வளவு காலம் இல்லாமல் இப்பொழுது இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கிறது என்பது ஒரு பார்க்கக்கூடிய விடயமாக நாங்கள் கருத வேண்டும். எமக்கும் பிரித்தானியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நான் பிரித்தானியா செல்ல போவதும் இல்லை என கருணா அம்மான் தெரிவித்துள்ளார். தான் 2006ஆம் ஆண்டளவில் பிரித்தானியாவில் கைது செய்யப்பட்டு 8 மாதங்கள் அங்கு சிறையில் இருந்தேன். அப்போது இந்த குற்றங்கள் எதுவும் பிரித்தானியாவின் கண்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் என்னை பாதுகாப்பாகவே இலங்கைக்கு அனுப்பி வைத்தார்கள். உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் ராஜமரியாதையுடன் என்னை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் என கருணா அம்மான் குறிப்பிடுகிறார். பொதுவாக இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது இவரை பிரித்தானியாவில் பயண கைதியாக கைது செய்து வைத்திருந்தார்கள். அங்குள்ள தமிழ் மக்கள் இவருக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டதை அடுத்து, இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததை அடுத்து இவர் பிரித்தானிய போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டார். அதன் பின் இவர் நாடு கடத்தப்படுகிறார். நாடு கடத்தும் ஒவ்வொரு நபர்களும் உரிய பாதுகாப்புடன் அந்த அரசாங்கம் செயற்படுவது வழமையான ஒரு விடயம். ஏனெனில் அவரை உரிய முறையில் அந்த உரிய நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டுவது என்பது அந்த நாடு கடத்தலினுடைய விதிமுறையாகும். எனவே அதற்குரிய பாதுகாப்பையே பிரித்தானியா வழங்கி அவரை இலங்கைக்கு கொண்டு வந்தது. ஆனால் அதை கருணா அம்மான் ராஜமரியாதையாக தன்னை வேண்டுமென்றே விசேடமான மரியாதையுடன் இங்கு இலங்கைக்கு அனுப்பி வைத்ததாக அவர் அதை மாற்றியோ அல்லது
அதை திரிவுபடுத்தியோ தற்பொழுது கூறுகிறார். இந்த நிலையில் இந்த தடை உத்தரவு தன்னை பாதிக்காது எனவும், இது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சில புலம்பெயர் தமிழ் மக்களும் இந்த புலம்பெயர் தமிழ் மக்களுடைய கூட்டு சதியினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் குற்றம் சாட்டுகிறார்.